ஸோ ஃபேமிலிஸ் ஆடுகளம் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட்டு கமிட்மெண்ட்டு, ஸோ ஃபஸ்ட் டைமாக சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு டோர்னமெண்ட்டு நம்ம கமிட் ஆகிருக்கோம். ஸோ இந்த சான்ஸை கொடுத்தா அஜித் ப்ரோ அவருக்கு ரொம்ப நன்றி. ஸோ டோர்னமெண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு, அந்த ஹில்ஸோட அடிவாரத்தில் அப்படியே ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. ஃபுல்லாக காடு தாங்க. ஸோ ஃபுல்லாக காடு தாங்க. கிரவுண்டு அப்படியே எப்படி பார்த்தீங்கன்னா மலையை சுற்றி நடுவில் இருக்க சமவெளியில் மேட்ச் நடக்குது. ஸோ பார்க்கவே அவுட்லுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ டோர்னமெண்ட்டில் பிச்சும் அதே மாதிரி எக்ஸலண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டிச் பால் மேட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கவே பிச்சுமே நல்லாயிருக்கு. நிறைய மெனக்கட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிச்சுக்காக ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட நிறைய டீட்டெயில்ஸ் கமிட்டி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டில் புதுக்கோட்டையில் இருந்து அனதரோன் யூடியூப் சேனல். ஸோ ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. லப்பர் பந்து, ஸோ நம்ம ப்ரோ தான் இருக்கும். ஸோ அவரோட சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய எஃபர்ட்டு போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மென்மேலும் வர வாழ்த்துக்கள். ஸோ 2 பேர் சேர்ந்து தான் இந்த டோர்னமெண்ட்டை ஷூட் பண்ண போகிறோம். வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நேமோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கானே. ராம், லோகு, விக்ரம், அஜித், மணி, சிட்டா, பூபதி. ஓகேண்ணா. ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் ப்ரைஸு எக்கச்சக்கமாக நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கமிட்டி நேம், ஸோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருங்கண்ணே. எத்தனை வருஷம் டோர்னமெண்ட்டு, ப்ரைஸ் லிஸ்ட்டு? ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 20,000, செகண்ட் ப்ரைஸ் வந்து 14, தேர்டு வந்து 4th, தேர்டு வந்து 8,000, ஃபோர்த் வந்து 4,000. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கப்புக்காகவே சில பேர் இங்கே சேலத்துக்காக வருவாங்க. ஸோ அதே மாதிரி கப்பு சூப்பராக இருக்குது. பார்க்கவே ஒரு அட்ராக்டிங்காக, சின்ன கப்பாக இருந்தாலும் பார்க்கவே பிடிக்கும்ல. இந்த மாதிரி கப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, சூப்பர் ப்ரோ. கப்பு எங்கே வாங்கியிருந்தீங்க? நம்ம புதுக்கோட்டை சைடு தான் பாபுன்னு சொல்லிட்டு அவுட் வாங்கிருந்துச்சு. ஓ ஓகே ஓகே, MS7 ஸ்போர்ட்ஸில். ஓகே ப்ரோ. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பற்றி சொல்லிடுங்க. ஸோ வீக்கு சன் ஏர் ஒரு 4-5 வாரம் டோர்னமெண்ட்டை நடத்துகிறா சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அஜித் ப்ரோ இதுக்கு முந்தின வீக்கே நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ நம்ம புதுக்கோட்டையில் இன்னொரு மேட்ச் இருந்ததுனால வர முடியல. ஸோ அதான் லாஸ்ட்டு 1 டே ஃபைனல் டேயில் மட்டும் ஷூட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். ஸோ அது என்ன மாதிரி காரணத்துக்காக அதை சொல்லியிருங்கண்ணா. ஆக்சுவலாகவே சேலத்தில் அப்படி தான் நடக்குமா வீக்லி எப்படி? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 சாட்டர்டேல எல்லா டோர்னமெண்ட்டும் இங்கே சேலத்து சைடில் மேக்ஸிமம் முடிச்சிருவாங்க. ஓகே, அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா சச்சின்காக சரி ரொம்ப நாள் ஆச்சு நடத்தலாம்னு சொல்லிட்டு நடத்துனது. அவரை நம்ம ஃப்ரெண்டு வந்து சபரி சந்தோஷம்னு 2 பேர் இப்போ ரீசெண்டாக தவறிட்டாங்க. அவங்க நினைவாக ஒன்று நடத்தலாம்னு சொல்லிட்டு அதை நான் ஆரம்பித்தது இது. ஓகேண்ணா. சச்சின் சிசி, அதாவது கிரிக்கெட் பிளேயர் சச்சின் அவருக்காக அப்படியே நடத்திக்கிட்டு அவரோட ஃபேன்ஸு. ஸோ ரீசெண்ட் டைமில் அண்ணன் தவறிட்டதாகவும் அதுக்காகவும் மேட்ச் வைக்கிறாங்க. ஸோ ஓகே ப்ரோ. அதாவது நம்ம சச்சின் சிசியோட ஒரு மெமரபுள் மேட்ச் அப்படின்னா, ஸோ இந்த கிரவுண்டில் நீங்கள் வெளியில் விளையாட போன ஒரு கிரவுண்டில் 2 மேட்ச் சொல்லிடுங்கண்ணே. வெளியிட போன பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியிட இடத்துல போயிருந்தோம். நம்ம ஒரு நல்ல மேட்ச், கொஞ்சம் சவுண்டாக, ஆனால் ஒரு நல்ல மேட்ச்சு. பட் ஆனால் அங்கே ஜெயிக்க முடியாத தேர்ட் நம்ம தான் அடித்தோம். பட் ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்தேன் இந்த மேட்ச். எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டாக ப்ரூஸியாக போச்சு மேட்ச்சு. அது எப்படி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் அது ரொம்ப நல்ல மேட்ச். அதனால் ஸோ எப்படி இப்போ இருந்துச்சு? சேசிங்லையா இல்லை சேசிங் பவுலிங்கில் போய் இதாச்சு ப்ரோ. ஓகே ஓகே. சேசிங் நல்லா ஹை ஸ்கோர் பண்ணிட்டோம். பட் ஆனால் கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் ஃபீல்டிங் மிஸ்டேக்கால் கொஞ்சம் இதாகிடுச்சு. அந்த மேட்ச் நல்லா எங்களுக்கு அனுபவம் கொடுத்த மேட்ச் அது. ஓகே ப்ரோ. அதே மாதிரி இந்த 4 நாள், அதாவது 4 வீக்காக நடத்துகிறீங்களா, அதில் ஒரு பெஸ்ட்டு மேட்ச்சு அண்ணே மணி என்ன கொஞ்சம் சொல்லிடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதா ஒரு மேட்ச்சு? நேற்று போலில் அம்மாப்பேட்டை டீமுக்கும் கேசிசிக்கு நடந்துச்சு. அம்மாப்பேட்டை இது கேசிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சு 42 ரன் அடித்தானுங்க. அம்மாப்பேட்டை ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சு விக்கெட் நிறையா விட்டாங்க. நான் தான் அம்பையர் நின்றுருந்தேன். நிறைய விக்கெட் விட்டு கடைசி ஓவருக்கு 14 ரன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசி 2 பாலுக்கு 11 அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர் 6 அடிச்சிட்டாரு. 6 அடிச்சு 3 பாலுக்கு 11 அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. 6 அடிச்சு அடுத்த பால் ரன் அவுட்டு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் வந்தார். சரி எல்லாரும் கேசிசி தான் ஜெயிப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் பிடிச்சி 4 அடிச்சு விட்டாரு. மேட்ச் ட்ரா ஆச்சு. அடுத்து திரும்பி வந்து சூப்பர் ஓவரில் 10 ரன் 2 விக்கெட் விட்டாங்க அம்மாப்பேட்டை. கேசிசி 10 ரன் அடித்தா வின்னு. மேட்ச் 2 அடிச்சா ட்ரா. 6 அடிச்சு விட்டாங்க 5வது பால். 2 அடிச்சா ட்ரா. கடைசி பாலுக்கு 2 அடிக்கணும். பவுலர் வந்து போல்ட் எடுத்துட்டாரு. பவுலிங் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி அஜித் ப்ரோ அவரை பற்றி சொல்லணும்னா, ஆஸ்கர் சிசி சேலத்துக்காக, சேலம் டிஸ்ட்ரிக்டாக நிறைய டிஸ்ட்ரிக்டில் போய் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ எப்போவுமே அக்ரெசிவாக கூலாக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ கேமில் அக்ரெசிவும் அவர் கூலாகவும் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இதே மாதிரி மெமரண்ட் ஞாபகம் இருக்கா? கீர்னூர் மேட்ச்சில் 2க்கு 10 அடிக்கணும், தன்ராஜ் ப்ரோ அடித்து கொடுத்துருந்தாரு. நான் சைக்கிளில் நொட்டு வந்தாப்புல. ஆமாம், சைக்கிளில் வந்து தன்ராஜ். அது வந்து எனக்கு மறக்க முடியாத ரொம்ப பிடிச்ச மேட்ச் எனக்கு. ஓகே ப்ரோ. அதே மாதிரி நிறைய மேட்ச் நீங்கள் விளையாட போயிருக்கீங்க. உங்கள் சேலம் டீமோட ஒரு மறக்க முடியாத மேட்ச் உங்களுக்கு தோணியிருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மேட்ச் சொல்லிடுங்கண்ணே.
அது ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அந்த இதில் கீரனூர் தான். ஓகே ஓகே. அடுத்து வந்து நாங்கள் திருச்சியில் மணப்பாறையில் 1 லேக் நடத்தினாங்க. அப்போ வந்து நாங்கள் பாண்டிச்சேரிக்கு ஆஸ்கர் டீம் அப்படியே அதுக்கு ஆடணும். அது ஒரு மேக்ஸிமஸ் கூட ஃபஸ்ட்டு மேட்ச். அது ஒரு மறக்க முடியாத எனக்கு மேட்ச். ஓகே. அதே மாதிரி பிச்சு சூப்பராக வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ பிச்சு ஆக்சுவலாகவே இப்படி தான் இருந்துச்சா இல்லை ரெடி பண்ணியிருந்தீங்களா? ரெகுலராக விளாட்ற கிரவுண்டா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேண்ணா. இந்த கிரவுண்ட் வந்து ராக்போர்ட் டீம் வந்து சேலத்தில் கொஞ்சம் பெரிய டீம் தான். ஒரு 12 வருஷமாக இருக்குது. அவங்களுக்கு தான் இந்த கிரவுண்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஜென்ரேஷன் விளாண்டு முடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வழி விட்டுருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒருத்தர் நிறையா பேர் பாடுபட்டிருந்தாலும் கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட்டிருப்பார்ல, அது வேறு யார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணே. அஜித் எங்கள் அப்புறம் எங்கள் அண்ணன் மணி அண்ணன் தான் அதுக்கு ஃபுல் சப்போர்ட். ஃபுல் காரணம் அப்புறம் அரவிந்த் அங்கே இருக்காப்புல. அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஸோ ப்ரோ வெக்கப்பட்டுக்கிட்டு வரலன்னு சொல்லிட்டாரு. இவங்க தான் அந்த கிரவுண்டுக்கு ஃபுல் சப்போர்ட்டு. ஏதாவது ஒரு மேட்ச்னா கூட வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அஜித்தும் மணி அண்ணன் மட்டும்தான். அவங்க வந்து மேட்ச் இருக்குடா அப்படின்னா கூப்பிட்டா எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு போயிடுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம கிரவுண்டு விளாட்ற மாதிரி இருந்தாலும் வீக்லிஸ் இந்த ஏதோ ஒரு டைம் மேட்ச் இருக்குனாலும் கூப்பிட்டு வந்து விளையாட வைக்கிறது மணி அண்ணன் அஜித் அண்ணன் அவங்க மட்டும்தான். ஓகே ப்ரோ. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராஃபி இதில் எது ப்ரைஸுக்கான ட்ராஃபி எது ஸ்பெஷல் ப்ரைஸுக்கான ட்ராஃபி அப்படின்னே தெரில. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே சூப்பராக ஈவனாக இருக்குது. ஸோ இதுதானே ப்ரோ ப்ரைஸு? அது ஃபஸ்ட் ப்ரைஸ். T20 வேர்ல்டு கப் உள்ளது. அப்போ இது ப்ரோ இங்கே இருக்குது இது வந்து மேன் ஆஃப் த சீரியஸ். இது வந்து பெஸ்ட் டீமுக்கான கப் இது. ஓகே இது ஓகே. வந்து இளம் எமர்ஜிங் பிளேயர், வளர்ந்து ஒரு வீரருக்கு. இது வந்து பேட்ஸ்மேனு, பெஸ்ட்டு ஃபீல்டரு, பெஸ்ட்டு கீப்பரு, பெஸ்ட்டு பவுலரு. பெஸ்ட்டு பவுலருக்கு ஷூவு. ஓகே ஓகே ப்ரோ. இந்த சீல்டெல்லாம் இது வந்து ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கு ஒரு ஓகே ஓகே ப்ரோ. அதே மாதிரி இந்த பேட் 2 அதை பற்றி சொல்லிடுங்க ப்ரோ. மேன் ஆஃப் த மேட்ச்க்கு பேட்டு, மேன் ஆஃப் த சீரீஸ்க்கும் பேட்டு. அதே மாதிரி மேன் ஆஃப் த சீரீஸ்க்கு வாட்ச்சு, பெஸ்ட்டு பவுலருக்கும் வாட்ச்சு. ஓகே சூப்பர் ப்ரோ. ஓகே நன்றி ப்ரோ. ஸோ ஒரு மாதிரி பார்க்கவே நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக சுற்றி மலைக்கு நடுவில் கிரவுண்டு. ஸோ பிச்சுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. ஸோ தெளிவாக இருக்குங்க மேட்டு. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே நண்பர் லோகு இருக்கார்.